சீரக சம்பா சிக்கன் பிரியாணி டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பாப்பூஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு 2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். அரிசி அலசி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது ஊறட்டும். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1 ஸ்டார் சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 கருப்பு ஏலக்காய், 1 கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா கொலைய வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா கொலைய வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தக்காளியை நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கணும். இது கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசிக்கு 3.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கூடவே ஒரு 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் ஒரு 85% வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்குவோம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு எடுத்துக்கிறேன். புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பின்னாடி ஒரு கொத்தமல்லி தழை தூவி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒன்றா வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திரும்பவும் கொத்தமல்லி தழை தூவிட்டு அது மேலே மூடி போட்டு வெயிட் வச்சுருங்க. வெயிட் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் வற்றி அரிசி நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கும். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. பிரியாணி எப்படி வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி நல்லா சூப்பராக உதிரியாக வெந்து வந்திருக்கு. அடியில் அடி எதுவுமே பிடிக்கலை, சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சீரக சம்பா பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.